வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 4 மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு. பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுரை. விண்வெளி ஆய்வில் இந்தியா புதிய உயரம் அடைய வேண்டும். 2040க்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்ப வேண்டும் என விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. சிவகாசியில் இருவேறு இடங்களில் நடந்த பட்டாசு வெடி விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 3 லட்சம் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை. பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தன்பாலின திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்க கோரிய வழக்கில் 5 நீதிபதிகள் 4 தீர்ப்புகள். நாடாளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஆய்வு செய்யவும், வளர்ச்சி திட்ட பணிகளின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளவும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டம் நடத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து 2 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். ஆய்வு மேற்கொள்ள செங்கல்பட்டு புறப்பட்ட போது வழியில் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த அலுவலகத்திற்கு வருகை தந்த பொதுமக்களிடம் அவர்களது கோரிக்கைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். கோரிக்கை மனுக்கள் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அங்குள்ள அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து சில உத்தரவுகளையும் பிறப்பித்தார். அதன்படி காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு தரமான உணவு உரிய நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சிறப்பு திருமண சட்டத்தை ரத்து செய்வது நாட்டை சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்துக்கு கொண்டு செல்லும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தன்பாலின உறவாளர்கள் திருமணத்தை சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க கோரி 2 தன்பாலின தம்பதிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். திருமணத்துக்கான இணையரை தேர்வு செய்யும் உரிமை LGBTQ சமூகத்தினருக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும், தன்பாலின திருமணத்தை அங்கீகரிக்காமல் இருப்பது சமத்துவ உரிமைக்கும் வாழ் உரிமைக்கும் எதிரானது எனவும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தன்பாலின திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கோரிய வழக்கில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியது. திருமணம் தொடர்பான விவகாரத்தில் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் தான் அதிகாரம் உள்ளது என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். எனவே சிறப்பு திருமண சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவது தொடர்பாக நாடாளுமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். தலைமை நீதிபதிக்கு பிறகு தீர்ப்பளித்த நீதிபதி SK கவுல், புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய ஒருங்கிணைந்த சட்டம் பாகுபாடு, பாலின அடையாளங்கள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை கையாளும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அடுத்ததாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ரவீந்திர பட், தலைமை நீதிபதி தனது தீர்ப்பில் கூறிய வழிகாட்டு நெறிமுறைகளிலிருந்து மாறுபடுவதாக தெரிவித்தார். தன்பாலின திருமணம் அங்கீகாரம் தொடர்பான சட்டத்தை நாடாளுமன்றம் தான் இயற்ற முடியும் என்றும், அதனை நீதிமன்றத்தின் மூலம் கட்டாயப்படுத்த முடியாது என்றும் நீதிபதி ரவீந்திர பட் கூறினார். அதேபோல நீதிபதி PS நரசிம்மா, நீதிபதி ஹீமா கோலி ஆகியோரும் தன்பாலின திருமண சட்ட அங்கீகாரத்துக்கு எதிராக தீர்ப்பு அளித்தனர். 5 நீதிபதிகளில் 3 பேர் தன்பாலின திருமணங்களுக்கு எதிராக தீர்ப்பளித்தனர். இதையடுத்து இவ்வழக்கில் இறுதி தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் மாறுபட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் தன்பாலின திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்று கூறினார். பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக 52வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் MGR மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்பட 82 பேர் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் பூத் கமிட்டி அமைத்தல், மகளிர் அமைப்புகளை ஏற்படுத்துதல் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார்.
அதன்பின் மேலும் கட்சி பணியில் ஈடுபட்டு மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக மக்களிடம் எடுத்து சொல்லுமாறு அறிவுறுத்தினார். நிறைய கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்த அவர், பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ரேங்கம்பாளையத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். அதேபோல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே போர்டு ரெட்டியப்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையிலும் இன்று நண்பகல் விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். பட்டாசு தயாரிக்கும் போது உராய்வு ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிவகாசி வட்டாரத்தில் இன்று இருவேறு இடங்களில் நடந்த பட்டாசு வெடி விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விபத்தில் படுகாயம் அடைந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். 2040க்குள் நிலவுக்கு இந்தியாவின் சார்பில் மனிதனை அனுப்ப வேண்டும் என விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். ககன்யான் திட்டத்தின் முன்னேற்றம், விண்வெளி ஆய்வு முயற்சிகளின் எதிர்காலம் குறித்து பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. HLVM-3 குழுவில்லாத பயணிகள் உட்பட 20 முக்கிய சோதனைகளுக்கான திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. இந்நிலையில் 2040க்குள் நிலவுக்கு இந்தியாவின் சார்பில் மனிதனை அனுப்ப வேண்டும் என்று விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். இதுகுறித்து பேசிய பிரதமர் மோடி, 2035க்குள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். வெள்ளி கிரகத்தின் ஆர்பிட்டர் மிஷன், செவ்வாய் லேண்டர் உள்ளிட்ட கோள்களுக்கு இடையேயான பயணங்களில் பணியாற்ற வேண்டும் என்றும், விண்வெளி ஆய்வில் இந்தியா புதிய உயரங்களை அடைய வேண்டும் எனவும் கூறினார். நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை நவம்பர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி மீதான 4800 கோடி டெண்டர் முறைகேடு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நிகழ்ந்த முறைகேடு விவரங்களை உரிய வகையில் ஆராயாமல் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அனிருத்தா போஸ், பீலா எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கபில் சிபல் ஆஜரானார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கபில் சிபல், நான் வேண்டுமானால் விலகிக் கொள்கிறேன் என்றார். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை நவம்பர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் ஐயப்பனிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடநாடு வழக்கு விசாரணை ஊட்டி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த வழக்கினை சிபிசிஐடி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ள காவல்துறை அண்மையில் வழக்கு தொடர்பாக கோர்ட்டில் இடைக்கால அறிக்கையும் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் கார் டிரைவரான ஐயப்பனிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி காவல்துறை முடிவு செய்தனர். இதற்காக அவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சம்மனும் அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள காவல்துறை பயிற்சி பள்ளி மைதானத்தில் செயல்பட்டு வரும் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஐயப்பன் ஆஜரானார். அவரிடம் சிபிசிஐடி அதிகாரி முருகவேல் தலைமையிலான காவல்துறை விசாரணை நடத்தினர். அவரிடம் கோடநாடு பங்களா குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டு விசாரணை மேற்கொண்டனர். கோடநாடு வழக்கு குறித்து பேசிய ஐயப்பன், கனகராஜின் அண்ணன் தனபால் குறித்து தனக்கு தெரியாது என பதிலளித்தார்.
இல்லை, டிவியில் பார்த்து தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவர் நம்மளுக்கு தெரியாது. அவங்க தம்பி மட்டும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சார். 2 வருஷம் பக்கம் இருந்தார். அது மட்டும்தான் தெரியும். RSS பாஜகவின் வெறுப்பு சித்தாந்தத்தை எதிர்த்து போராடவே நடைபயணம் மேற்கொண்டதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மிசோரமில் 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள காங்கிரஸ் MP ராகுல் காந்தி அங்கு ஆளுநர் மாளிகை நோக்கி நடைபயண பேரணியில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பேசிய ராகுல் காந்தி நாடு முழுவதும் இருந்த RSS பாஜகவின் வெறுப்பு சித்தாந்தத்தை எதிர்த்து போராடவே கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் நடைபயணம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று தனித்துவமான பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் மத நடைமுறைகள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் பாரம்பரியத்தை பின்பற்றுவதற்கென பயப்படும் நிலை இருக்கவே கூடாது என்றும் அப்படி இருந்தால் அது நாம் விரும்பும் இந்தியா அல்ல எனவும் தெரிவித்தார். அனைத்து வகையான வன்முறைகளுக்கும் காங்கிரஸ் எதிரானவர்கள் என்றும் அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான வன்முறையை தாங்கள் மன்னிக்க மாட்டோம் எனவும் கூறினார். சித்த மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனை அமைக்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 2023-24 ஆண்டுக்கான சித்தா, ஆயுர்வேத, யுனானியா மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்ட படிப்புக்கான தரவரிசை பட்டியலை மருத்துவமனை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் டிசம்பர் மாதத்திற்குள் சென்னையில் 1021 மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த 33 கல்லூரிகளுக்கும் மாணவர் சேர்க்கை, இந்த 4 பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு அதற்கான தரவரிசை பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்காக பெறப்பட்டிருக்கிற மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 2695. இதில் தகுதியான மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 2530. எனவே தகுதியான மாணவர்களின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு கொஞ்சம் ஏறத்தாழ என்கின்ற வகையில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் இருக்கிறது. எனவே விண்ணப்பித்த அனைவருக்குமே ஏறத்தாழ 90% மேலான மாணவர்களுக்கு கிடைப்பதற்குரிய நல்வாய்ப்பும் இருக்கிறது. சினிமா விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டது இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். லியோ பட சிறப்பு காட்சி தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லியோ படத்திற்கு 4 மணி காட்சிகளுக்கு அனுமதி அளிக்குமாறு அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 9 மணி காட்சிக்கு பதிலாக 7 மணிக்கு தொடங்க அனுமதி கோரி தமிழ்நாடு அரசிடம் மனு அளிக்க பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. அதனை பரிசீலிக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சினிமா விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டது இல்லை என கூறினார். திரையுலகம் செழிப்பாக இருப்பதற்கு திமுக அரசுதான் காரணம் என கூறிய அவர் சினிமாவிற்கு தடை போட்டு திரையுலகின் விரோத போக்கை மேற்கொள்ள மாட்டோம் என தெரிவித்தார். சார், திரைப்படங்கள் ஒரு நாளைக்கு 5 காட்சிகளுக்கு சிறப்பு காட்சி என்பது 5 காட்சிகள். அந்த சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. ஆனால் காலையில் 4 மணின்னு கேட்டாங்க. 4 மணி எல்லாம் 5, காலை 9 மணி முதல் இரவு 1:30 வரைக்கும் நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்கின்ற உத்தரவை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றம் 4 மணிக்கே நடத்த சொன்னால் நடத்த வேண்டியதுதான். நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியதுதான். இல்லை, அரசியல் நடக்கிறதா சொல்றாங்க. ஒரு சில ஆளுங்கட்சி சார்ந்த தயாரிப்பு நிறுவனம் பண்ணா அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இல்லைங்க. அது அதாவது தீபாவளி போன்ற டயங்களில் காலங்களில் அந்த மாதிரி 6 காட்சிகள் சிறப்பு காட்சிகள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 6 சிறப்பு காட்சிகளுக்கு ஒரு 18 மணி நேரம் வேணும் இல்லையா, குறைந்தபட்சம். அது 3 மணி நேரம் படமாக இருந்தால் கூட டைம் கூட வேணும். அப்போ 6 காட்சிகள் சிறப்பு காட்சிகள் கொடுக்குற பொழுது முன்னாலே ஆரம்பிக்கிறோம். 5 காட்சிகள் சிறப்பு காட்சிகள் என்கின்ற பொழுது 9 மணியிலிருந்து 1:30 மணி வரை என்பது கிட்டத்தட்ட ஒரு 15-16 மணி நேரத்துக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 6 காட்சி சிறப்பு காட்சிகள் வேறு, 5 காட்சி சிறப்பு காட்சிகள் வேறு. 6 சிறப்பு காட்சிகள் கொடுக்குற பொழுது தான் அந்த காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருமே தவிர 5 காட்சிகள் என்பது 9 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் முடித்து விடலாம். அதுவரை கூடுதல் காட்சி இப்போ கேட்கின்ற பொழுது தான்
அது எப்படி கொடுப்பது என்பது நிர்ணயிக்கும். 5 காட்சிகள் தானேங்க, 5. அதாவது ரசிகர் மன்றம் என்று அவர் சொல்லி கேட்குற பொழுது 9 மணினாலும் அவங்க ரசிகர்கள் தான் பார்க்க போகிறாங்க. 8:45 வந்து யார் குடும்பத்தில் போய் ஃபேமிலி மேன்லாம் போய் பார்க்க போகிறது, ரசிகர்கள் தான் அதிக அளவு சென்று பார்ப்பார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அரசாங்கம் எடுக்கிற முடிவை தவிர நாங்கள் என்றைக்குமே சினிமாவில் வந்து எந்த விதமான தடைகளும் போட்டு திரையுலகத்தோடு நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் எந்த காலத்திலும் பெற்றுக்கொள்பவர் கிடையாது. திரையுலகம் எங்களுடைய நட்பு உலகம். எனவே திரையுலகத்தோடு நாங்கள் நெருங்கிய நட்பாகத்தான் இருப்போமே தவிர அவர்களுடைய விரோதத்தை நாங்கள் என்றைக்குமே சம்பாதித்துக் கொள்ள எங்களுடைய தலைவர் தளபதி விரும்பவே மாட்டார். டெல்லியில் 69வது தேசிய விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் வெளியான மிகச்சிறந்த திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்கி திரைப்பட கலைஞர்களை கௌரவப்படுத்தியும் வருகிறது. அதன்படி கருவறை என்ற குறும்படத்துக்காக இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். மேலும் கடைசி விவசாயி படத்திற்காக சிறந்த தமிழ் திரைப்பட தேசிய விருதை மணிகண்டன் பெற்றார். சிற்பிகளின் சிற்பங்கள் படத்திற்காக சிறந்த கல்வி திரைப்பட தேசிய விருதை பி லெனின் பெற்றார். அதேபோல் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை அல்லு அர்ஜுனும் நடிகைக்கான விருதை ஆலியா பட்டும் பெற்றுக்கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் ஹோலி கிராஸ் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாதிரி பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி மற்றும் மாதிரி பள்ளி முதல்வர் தாரகேஸ்வரி உள்ளிட்டோரும் திரளான மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் பங்கேற்றனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் சத்துவாச்சாரி, காந்திநகர், மந்தைவெளி, சக்தி நகர், பூங்கா நகர் ஆகிய பகுதிகளில் ஆட்சியர் சாலைகளை ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி ஆவின் குளிரூட்டும் மையம் முன்பு கறவை மாடுகளுடன் பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோவில் பகுதியில் தனியார் பால் கொள்முதல் நிலையங்களில் 1 லிட்டர் பால் 40 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை கொள்முதல் செய்து வருவதாகவும், அரசு நடத்தும் ஆவின் பால் கொள்முதல் நிலையங்களில் பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் 1 லிட்டர் பசும்பாலின் விலையை 10 ரூபாய் உயர்த்தி 40 ரூபாயாகவும், எருமை பாலின் விலையை 1 லிட்டருக்கு 55ஆக உயர்த்தி கொடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கறவை மாடுகளுடன் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் தனியார் பள்ளி சார்பில் குழந்தை திருமணம் தடுத்தல், குழந்தை தொழிலாளர் தடுத்தல், குழந்தை பாலியல் சீண்டல் தடுத்தல், போதைப் பொருள் தடுத்தல், டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் அவர்கள் கலந்து கொண்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்புரை ஆற்றி விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, பாலியல் சீண்டல், பெண் கல்வி அவசியம் குறித்த பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இதில் காவல்துறை உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் வகையில் தனியார் உணவகத்தில் பிளம் கேக் தயார் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. டிசம்பர் 25ஆம் தேதி உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் பிளம் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஹாட் 6 உணவகத்தில் பிளம் கேக் கலவை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொன்னேரி அருகே செல்போன் மற்றும் பணத்தை வழிப்பறியில் ஈடுபட்டு ஒருவரை கொலை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் 2 தினங்களுக்கு முன் சாலையோரம் தலையில் இரத்த காயங்களுடன் கிடந்த அடையாளம் தெரியாத சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சாலையோர கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது இறந்த நபரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபரை பிடித்து நடத்திய விசாரணையில் அவர் இதயராஜ் என்றும், நடந்து சென்ற நபரிடம் இருந்து செல்போன் 500 ரூபாயை பறித்துக்கொண்டு கல்லால் தாக்கி கொலை செய்தது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் இறந்தவர் பெரியபாளையத்தை சேர்ந்த பாபு என்பதும்,
இவர் தூத்துக்குடி துறைமுகத்தில் கிரேன் ஆபரேட்டராக பணியாற்றி வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து வழிப்பறி கொள்ளையன் இதயராஜை கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சேக்கிப்பட்டி, ஐயாப்பட்டி ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் கிரானைட் குவாரி அமைக்கக்கூடாது என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சேக்கிப்பட்டி கிராமம், ஐயாப்பட்டி மற்றும் திருச்சுனை ஆகிய அரசு புறம்போக்கு நிலங்களில் அமைந்துள்ள பல வண்ண கிரானைட் குவாரிகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு அரசு பள்ளிகள், மருத்துவமனைகள், கோவில்கள் சேதமடையும் நிலையும் உள்ளது. எனவே கிரானைட் குவாரிகளை அனுமதிக்க கூடாது என்றும் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் 150 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய பாதுகாப்பு விழா மீஞ்சூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மீஞ்சூர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் க. ஞானமணி தலைமை தாங்கினார். மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அத்திப்பட்டு ஜி. ரவி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களை வாழ்த்தி சீர்வரிசைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா நல வாரியத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கி செயல்படுத்தவும், ரேஷன் கடைகளை திறந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கிட வலியுறுத்தி அகில இந்திய காங்கிரஸ் தொழிற்சங்கத்தினர் சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது அவர்களை தடுப்புகள் அமைத்து தடுத்த காவல்துறையினருக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்புடன் காணப்பட்டது. பெண்கள் இன்றைக்கு 6000 ரூபாய்க்கு வேலை செய்கிறார்கள். இது எந்த அளவு கொடுமை என்பதை இந்த CIT அமைப்பின் சார்பாக நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். உடனடியாக குறைந்தபட்ச கூலி 26,000 என்று இந்த அரசு அறிவிக்க வேண்டும். இரண்டாவதான கோரிக்கை, வருகிற பண்டிகை காலம், இந்த பண்டிகை காலத்தில் கொரோனாவில் தொழில் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொழிலாளர்கள், புதுச்சேரியை சேர்ந்த அத்துணை முறைசாரா தொழிலாளர்களுக்கும் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல ஆட்டோ தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளருக்கு வாரியம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளர்கள், கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், அமைப்பு சாரா தொழிலிலே இருக்கக்கூடிய எந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. எனவே அவர்களுக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக நலவாரியத்திற்கு 10 கோடியை நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பல்லாவரம் அடுத்த கோவிலம்பாக்கத்தில் உள்ள வசிடவா யோக மையம் சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளின் யோகா திறமைகளை வெளிப்படுத்தும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி 39 மாணவ மாணவிகள் உடலை முன் வளைத்து பாலாசனம் என்னும் யோகாவை ஒரே நேரத்தில் செய்து அசத்தினர். அதேபோல் 15 மாணவ மாணவியர் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சிரசாசனம், சர்வாங்காசனம், யோகா நித்ரா போன்ற பல யோகாக்களை 15 நிமிடம் செய்து யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனை நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பதிப்பாசிரியர் திரு ராஜ்குமார் நடராஜன் உலக சாதனையாக அங்கீகரித்து உலக சாதனை படைத்த 55 மாணவ மாணவியர்களுக்கு ஆய்வு செய்து பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் மத்திய அரசு துறைகளில் வேலை பெற்று தருவதாக தெரிவித்து 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட 2 முன்னாள் ராணுவ வீரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வெங்கடேஷ் என்பவர் எங்கள் வீட்டு தேடி எனக்கு கவர்மெண்ட்டில் CISF, CRPF, ரயில்வே இது 3த்துலேயும் ஏதோ ஒரு வேலை ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட ஆசை வார்த்தை பேசி எங்கள் அம்மாக்கிட்டே இவ்வளோ காசு கட்டுங்க, 6 லட்சம் கட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா ஒரே எங்களால் 6 லட்சம் கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு தவணை முறையில் கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாட்டியும் 1 லட்சம், 1.5 லட்சம், 3 லட்சம்னு சொல்லிட்டு தவணையாக வாங்கினார். வாங்கிட்டு எங்களை ராஞ்சி, ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு கூட்டுன்னு போனாங்க. அங்கே கூட்டுன்னு போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு அது எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாமே எடுத்து பொக்காரோன்ற ஒரு ஊருக்கு கூட்டுன்னு போனாங்க. அங்கே தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போயிட்டு ஒரு காலி கிரவுண்டில் நிற்க வச்சுட்டு இதுதான் உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர், 3 மாதம் இங்கே தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை இது பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் பண்ண மாட்டோம், ப்ராப்பரான ட்ரைனிங் சென்டரில் போனால் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வெங்கடேஷ் என்பவர்கிட்ட போய் கேட்க சொல்ல நீங்கள் என்கிட்டயே காசு கொடுத்தீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா அவர் பேரில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் எங்கள் மேலேயும் கொலை முயற்சின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் ஏற்கனவே. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருமே இவங்க விசாரணை பண்ணி KGFலேருந்து சுரேஷ் கூப்பிட்டு வெங்கடேஷையும் எல்லாரும் விசாரணை பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.
சென்னை கொளத்தூரில் உள்ள சூப்பர் ஸ்டார் அகாடமியின் சார்பில் பயிற்சி பெற்ற 150 ஆசிரியர்களுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சூப்பர் ஸ்டார் அகாடமி மாண்டிச்சேரி டீச்சர் ட்ரெய்னிங் முடித்து 150 பேருக்கு கான்வொகேஷன் நிகழ்ச்சி கொளத்தூரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் MVM வேல்முருகன், வேலம்மாள் பள்ளி தலைவர் அருள் பிரசாத் ஐஆர்எஸ், வருமான வரித்துறை மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பயிற்சி ஆசிரியர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். பின்னர் பேசிய சூப்பர் ஸ்டார் அகாடமியின் தலைவர் உமா மகேஸ்வரி, இங்கே பயிற்சி பெறும் ஆசிரியர்களுக்கு வேலம்மாள், சைத்தன்யா நாராயணா போன்ற பள்ளிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு உள்ளது என தெரிவித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 44,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 5,515 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஹமாஸ் இயக்கத்தினர் முதன்முறையாக தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பிணைய கைதி ஒருவரின் காணொளியை வெளியிட்டிருக்கின்றனர். அக்டோபர் 7ஆம் தேதி காசா முனையிலிருந்து அதிரடியாக இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஹமாஸ் இயக்கத்தினர் கண்மூடித்தனமாக தாக்குதல்களை நடத்தினர். இதில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலில் இருந்து 100க்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் படையினர் பிணைய கைதிகளாக பிடித்து சென்றனர். அவர்களின் விவரங்கள் ஏதும் வெளியிடப்படாத நிலையில் தன்னுடைய பிடியில் இருக்கும் பிணைய கைதி ஒருவரின் காணொளியை ஹமாஸ் இயக்கத்தினர் வெளியிட்டிருக்கின்றனர். அந்த வீடியோவில் மியா ஷெம் என்ற 21 வயது இளம் பெண் இருக்கிறார். இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்திய முதல் நாளான அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற விழா ஒன்றின் போது இளம் பெண் மியா ஷெம்மை ஹமாஸ் படையினர் சிறைப்பிடித்தனர். அப்போது நடத்தப்பட்ட தாக்குதலில் வலது கையில் ஏற்பட்ட காயத்திற்கு காசா முனைப்பகுதியில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. ஹமாஸ் வெளியிட்டிருக்கும் 1 நிமிட வீடியோவில் மியா ஷெம் சிகிச்சை பெறும் காட்சிகளும் அவருடைய நிலையை விவரிக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 4 மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு. பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுரை. விண்வெளி ஆய்வில் இந்தியா புதிய உயரம் அடைய வேண்டும். 2040க்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்ப வேண்டும் என விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. சிவகாசியில் இருவேறு இடங்களில் நடந்த பட்டாசு வெடி விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 3 லட்சம் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை. பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தன்பாலின திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்க கோரிய வழக்கில் 5 நீதிபதிகள் 4 தீர்ப்புகள். நாடாளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.